பிஸ்மில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க பெருமக்களே, இங்கே மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் ஆன்மீக செந்தில் பாலாஜி உள்ளிட்ட முக்கியஸ்தர்களே, ராஷிதர் உலமா உள்ளிட்ட மேன்மைக்குரிய உலமா பெருமக்களே, இங்கே ஒரு நூற்றாண்டு விழா என்று சொல்லும் பொழுது ஒரு சாதாரணமான நிகழ்வு அல்ல. கிட்டத்தட்ட 4 தலைமுறையினுடைய ஒரு பெருவிழா. 4 தலைமுறையினுடைய ஒரு பெருவிழா என்பதை விடிய விடிய பகல் ஊற கொண்டாடினாலும் கூட அந்த இன்பம் நமக்கு தீராது. அதனாலதான் சாப்பாட்டு நேரம், தொழுகை நேரம்லாம் கடந்து போயிட்டே இருக்குது. இருந்தாலும் கூட அதிலே நாம் இந்த சிறப்பான நிகழ்வை மேன்மைப்படுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறோம். நான் உங்களை சோதிக்க விரும்பல. சில நிமிடங்கள் நான் முடித்து விடுவேன். குடும்பத்துல மூத்த பிள்ளையா பிறக்கக்கூடாது, பேச்சாளர்கள்ல கடைசியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு நாள் அதுக்கு வேற அர்த்தம் நான் விளங்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப புது அர்த்தம் எனக்கு தெரியுது. இப்ப அதை சொன்னா அது ரொம்ப நேரம் ஆயிடும். அருமையானவர்களே, ஒரு பள்ளிவாசலினுடைய 100ஆண்டு விழா கொண்டாட்டம். பள்ளிவாசல் என்பது ஒரு வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு இடம் என்பதை விட நம்முடைய வாழ்வியல் கூடம். அது நம்முடைய வாழ்வியல் கூடம். பள்ளிவாசல் இன்றி முஸ்லிம்களுடைய எந்த வாழ்க்கையினுடைய செயல்பாடும் கிடையாது. பள்ளிவாசல்கள் என்பது நன்மைக்குரிய காரியம் என்பதனாலே இங்கே அபகரிப்புக்கோ இதற்கு பின்னால் சில சரித்திரம் இருக்கிறது, நான் சொல்லல. பள்ளிவாசல் என்பது இறை வழிபாட்டிற்கான நன்மைக்குரிய காரியம் என்ற காரணத்தினால் அபகரிக்கப்பட்ட ஒரு இடத்திலோ அல்லது மோசடியாகவோ ஆணவத்தின் அடிப்படையிலோ அந்த பள்ளிவாசலுடைய சூழல் அமைந்திருப்பதை இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. நமக்கெல்லாம் வரலாற்றினுடைய முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவிலே பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி உள்ள ஒரு இடத்தை பணம் கொடுத்து வாங்கித்தான் கட்டினார்கள். உலகத்தினுடைய வாழ்வியலுக்கு உண்டான முன்மாதிரி அவர்களுடைய பொருளாதாரத்தை கொண்டுதான் நிலம் வாங்கப்பட்டது என்ற அடிப்படையிலே பள்ளிவாசல்கள் பக்தியின் அடிப்படையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை நமக்கு அது உணர்த்தி காண்பிக்கிறது. அருமையானவர்களே, எனவே இங்கே பள்ளிவாசல் என்பதோடு சேர்ந்து கல்வி, பெண்கள் கல்விக்கான ஒரு நிலைப்பாடு எல்லாவற்றையும் இங்கே சேர்த்தெடுத்திருக்கிறார்கள். கல்வி என்பது ஒரு மனிதனுடைய அடையாளம், ஒரு கண்ணியத்தின் அடையாளம், அது அதிகாரத்தினுடைய அடையாளம், மேன்மையினுடைய அடையாளம். அதற்கு நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ஷாஃபி ஜமாத்துடைய பள்ளிங்கிறதுனால அதை சேர்த்து சொல்றேன். யாராவது மன் அராத துன்யா, உலகத்துல நல்லபடியா இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா, கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். யார் ஆகிரத்திலே சிறப்பா இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறீர்களா, கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். யார் இரண்டிலும் சிறப்பா இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறீர்களா, கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். கல்வி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வின் முன்னோடியான நிலை என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த கல்வி ஒழுக்கம் சார்ந்த கல்வியாக இருந்தால்தான் அந்த கல்வி. இன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கு சட்ட கல்வி படிக்கிறாங்க, எதுக்கு? சட்டத்தை வளைப்பதற்கு. வணிகவியல் படிக்கிறாங்க, மக்களை சுரண்டுவதற்கு. மருத்துவ கல்வி படிக்கிறாங்க, மேலும் மேலும் நோயாளிகளாக ஆக்குவதற்கா? அப்படி இல்லாது அது ஒரு ஒழுக்கம் சார்ந்த கல்வியாக இருக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு இங்க வலியுறுத்தி காண்பிக்கிறது. அருமையானவர்களை, இன்று நேரம் பேசுவதற்குண்டான சூழல் இல்லை. பல செய்திகளை சொல்ல வேண்டும். நம்முடைய எம்பி அப்துல் ரஹ்மான், முன்னாள் எம்பி அவர்கள், அவங்க கேட்டாங்க, மினிஸ்டர் போய் குசு குசுன்னு பேசுறீங்க, முன்னாள் மினிஸ்டர்கிட்ட என்ன பேசுறீங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், இதுவரை ஜமாஅத் உலமா எந்த அரசாங்கத்துக்கு இவங்களுக்கு எல்லாம் ஆதரிக்கணுங்கிறத பொதுவா அறிவிக்கவே செய்யாது. ஆனால் கடந்த முறை நாங்கள் அறிவித்தோம். எங்களுடைய தனிப்பட்ட எந்த கோரிக்கைக்காக வேண்டியும் அல்ல. ஜமாஅத் உலமாவுடைய 50 ஆண்டு காலத்திற்கு மேல சரித்திரத்துல எதிலையுமே தீர்மானம் என்பது ஜமாஅத் உலமா தொடர்பான, உலமாக்கள் தொடர்பான தீர்மானம் போடாது. அதனாலதான் இங்கே ஃபைசல் அவர்கள் மேடையில உலமாக்களுக்கு ரமதான்ல கொடுப்பாங்கிறத அறிவிக்கிறது கூட நான் அவர்களை கண்டித்தேன். உலமாக்களுடைய எந்த தீர்மானமும் சமூகம் சார்ந்ததாக, சமுதாயம் சார்ந்ததாக, பொது மக்களுடைய நன்மைக்காக வேண்டி இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அதாவது நாம எப்படி இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். மரங்களில் ஒரு மரம், அது இலை உயிராது. என்ன மரம் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் விடுகிறது கேட்கிறாங்க, ரொம்ப முக்கியமான மரமா இருக்கும்னு தெரியுதுன்னு சொல்லி காட்டில் உள்ள மரங்களை எல்லாம் யோசிச்சாங்களாம். மரங்களில் ஒரு மரம், அது இலை உதிராது, அது ஒரு நல்ல மனிதனுக்கும் முஸ்லிமுக்கும் அடையாளம்னு சொன்னாங்க.
என்னன்னு எல்லாரும் யோசிச்சு கடைசியில் செல்லாசலமே பதில் சொன்னாங்க, என்னக்கலா, அது பேரித்தம்பழம் மரம் என்று சொன்னாங்க. நம்ம ஊருக்கு நாட்டுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா ஒரு தென்னை மரத்தை உதாரணமாக சொல்லலாம். அந்த அளவிற்கு வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலேயும் பிறருக்கு பயன்பாடு உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். பேரித்தம்பழத்தினுடைய ஒரு கொட்டை கூட அது ஒட்டகங்களுடைய உணவு. எனவே எதுவுமே வீணாகாது. அதுபோல் நாம் எந்த காலகட்டத்திலும் பிறருக்கு உதவியாக நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் நமக்கு நபிகள் நாயகம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காண்பிக்கிறார். அருமையானவர்களே, மரம் என்பது சாதாரணமானது அல்ல. ஒரு கவிஞர் எழுதியதை பார்த்தேன். உண்ண கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, அடைக்க கதவு, அடைய குடில், அழகு வேலி, ஆட தூளி, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான், மனிதன் மரம்தான். பிறந்தோ தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோ நடைவண்டி மரத்தின் உபயம், எழுதினோ பென்சில் பலகை மரத்தின் உபயம், மணந்தோ மாலை சந்தனம் மரத்தின் உபயம், துயின்றோ தலையணை பஞ்சு மரத்தின் உபயம், நடந்தோ பாதுகை ரப்பர் மரத்தின் உபயம். அதை போல மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான் என்று ஒரு கவிஞர் சொன்னதை போல் பிறருக்கு எல்லா நிலையிலையும் பயன்பாடுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். அதைத்தான் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதுதான் மனிதர்களில் சிறந்தவர்களுக்கு நான் அடையாளம் என்பதையும் சொல்லி இந்த நேரத்திலே நாம் சொன்ன பல விஷயங்களை முன்னாள் அருமையான அமைச்சர் அவர்கள் மக்கள் உள்ளத்தில் இடம்பெற்றவர்கள். எந்த காரியத்தையும் செய்தாலும் கீர்த்தியா நிறைவா செய்து முடிக்கக்கூடிய தனி ஆற்றல் பெற்றவர் என்பதை பல மேடைகளிலேயே முதலமைச்சர் அவர்கள் அவர்களை பாராட்டி பல இடங்களில் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாமும் பல கூட்டங்களில் பார்த்திருக்கிறோம். அதனால அவர்கள் சொன்ன இந்த வாக்குறுதிகளை எல்லாம் சிறப்பான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சங்கைக்குரிய இந்த கோயம்புத்தூர் கோட்டை ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாஃபியா மஸ்ஜித் அவர்கள் அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய கொள்கையில் நின்று முன்னோர்களுடைய வழியில் நின்று இந்த விழாலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எல்லாரும் சேர்ந்து செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? இந்த பள்ளியை கட்டிய, அதுவும் எனக்கு சொந்த ஊர் மேலப்பாளையம், அங்கிருந்து வந்து இங்க குடியேறியது கட்டினாங்கன்னு சொன்னாங்க. இன்னும் எனக்கு இரட்டை ஆனந்தம். எல்லா பெருமக்களும் சேர்ந்து நின்று அவர்கள் அடக்கப்பட்ட இடத்திலே நின்று அவர்களுக்காக நம்முடைய ராஷிதுல் உலமா ஹஜ்ரத் அவர்கள் துஆ செய்து விட்டுத்தான் அதற்கு பிறகு மேடைக்கு வந்தோம். முன்னோர்களை மதிக்க வேண்டும், அவர்கள் வழி நல்வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டுகிறது என்று சொல்லி பேசுவதற்குண்டான நிறைய செய்திகள் சூழல்கள் இருந்தாலும் அதற்குண்டான அவகாசம் இல்லை. தொழுகையினுடைய நேரம் இருக்கிறது, மற்ற காரியங்கள் இருக்கிறது என்பதனாலே இந்த வாய்ப்பை தந்தவர்களுக்கு முழுமையான நன்றியை கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.